நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கலை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு காலையில நாங்க சீக்கிரமாவே எந்திரிச்சு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் நெறையா இருக்கும். அத பசங்களோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு இயற்கையோட நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நான் பசங்களுக்கும் பொங்கல் பத்தின விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வண்டியில வந்தாச்சு. எங்க வீடு கொஞ்சம் அவுட்டர்ல தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் வண்டியில போனாலே நெறைய வயல்வெளிகள் சூப்பரா இருந்துச்சு. நெறைய பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வலசை போதல் காரணமா நெறையா கொக்கு, ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் வந்து அங்க இருந்துச்சு. அத எல்லாத்தையுமே விசிட் பண்ணிட்டோம். வீடியோ பெருசா எடுக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேமரால குவாலிட்டி இல்ல. எல்லாமே தள்ளி தள்ளி இருந்துச்சு. நாங்க போனோனே எல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சுச்சு. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான லஞ்ச் வெயிட் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய நெய்பர் வந்து நேத்தைக்கு வீடியோல நான் சொல்லியிருந்தேன். என்னோட நெய்பர் வந்து எங்களுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே நெய்பர் இன்னைக்கு பொங்கல் எங்க வீட்ல தான் உங்களுக்கு பொங்கல் லஞ்ச் நாங்க குடுத்து விட்டுருவோம். நீங்க சமைக்காதீங்கன்னு எப்போதுமே நாளே சொல்லிருவாங்க. கடந்த 3 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் குடுக்குறாங்க. சூப்பரான லஞ்ச்சு அவங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். எதுவுமே நாங்க சமைக்கல. எல்லாமே நெய்பரோட தான். கல்கண்டு சாதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒயிட்டா அது எப்படி பால் சாதம்னு சொல்றதா, தேங்காய் பால் சாதம்னு சொல்றதா எப்படின்னே தெர்ல. செம்ம டேஸ்ட் அட்டகாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொங்கல்னாலே எனக்கு கண்டிப்பா என்ன இருக்கும்? சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் தான் அவங்க வீட்ல ரொம்ப ஸ்பெஷல். அந்த கல்கண்டும், சர்க்கரை பொங்கலும் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் கோர்ஸா குடுத்துருந்தாங்க. அ எல்லாமே ரொம்ப சூடா செம அட்டகாசமா இருந்துச்சு. நல்லா நெய் போட்டு, முந்திரி பருப்பு, திராட்சை ஒவ்வொரு ஸ்கூப் வைக்கும் பொழுதும் அதில எப்படி 10, 15 முந்திரி பருப்பு. பயங்கர ரிச்சா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மிகப்பெரிய ஃபேவரைட் அவியல் கூட்டு கிட்டத்தட்ட 10, 15 காய் போட்டு கூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. டாப் நாச்சா இருந்துச்சு. இதுதான் எங்க வீட்ல பொங்கல் லஞ்ச். பாய் ஃபிரெண்ட்ஸ்.